ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகத்தில் பவுல் சொன்ன வார்த்தைகளை நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து இப்போது வாசித்த எந்த ஒன்றும் நம்மை பிரிக்க முடியாது என ஆணித்தரமாய் எழுதுகிறார், ஆணித்தனமாய் வாழ்ந்து காட்டுகிறார் புனித பவுல். அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது, அது ஜெபிக்கிற பொழுது, அந்த வார்த்தை கொடுக்கிற ஆறுதல், ஜெபத்தை வழிபாட்டை கடந்து நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்குள் செல்லுகிற பொழுது அது மறைந்து போகிறது. வேதனையும் நெருக்கடியும் இன்னலும் பட்டினியும் இடரும் சாவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அங்கமாய் மாறிப்போயிருக்கிறதே. அது நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிற பொழுது கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பிரிப்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம், அல்லது நாமே அதை வாழ்கிறோம். என்னுடைய பங்கு தளத்தில் ஒரு தாயை, ஒரு தந்தையை பார்க்கிறேன். ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்தவர்கள் தான். இப்போதும் அந்த தந்தை ஆலயத்திற்கு வருகிறார். ஆனால் அவர்கள் ஈன்றெடுத்த அன்பு மகளும் அன்பு மகனும் இறந்து போய்விட்டனர். எண்ணி பாருங்கள். எங்கள் காலத்தையெல்லாம் கடந்து பெயர் சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் ஒரு மகளை கொடுத்தார்னு சொல்லி அந்த பிள்ளைகளை எல்லாம் வளர்த்தெடுத்து, பிள்ளைகளை எல்லாம் கரை சேர்த்து, பல்வேறு கனவுகளோடு வாழ்ந்த அவர்கள் வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கண்களை மூடுவதற்கு முன்னால், அவர்கள் கண்களுக்கு முன்னதாகவே அந்த மகனும் அந்த மகளும் இறந்து போயிருக்கிறார்களே. தன்னுடைய மகள் இழந்த பிறகு கூட மனதை ஓரளவு தேற்றிக்கொண்டு ஆலயத்திற்கு வந்த அந்த அன்னை கடந்த 2 மாதங்களாக அவரால் ஆலயத்திற்கு வர முடியவில்லை. இன்னும் தன் மகனுடைய இழப்பிலிருந்து அவரால் வெளியே வர முடியவில்லை என சொன்னால், அவருடைய இல்லத்தில் அவர் சந்தித்த மரணம் கடவுளிடத்திலிருந்து, இயேசுவிடத்திலிருந்து தற்போது அவரை தள்ளி வைத்திருக்கிறதே. கடவுள் மீது ஒரு விதத்தில் ஒரு உரிமையான கோபத்தில் இருக்கலாம். ஆனால் பவுல் சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்வில் நிகழ்ந்திரவில்லை. மரணம் அங்கே நிகழ்ந்த பொழுது கடவுளுடைய அன்பிலிருந்து அந்த மரணம் அந்த குடும்பத்தை சற்று, அந்த அன்னையை தள்ளி வைத்திருக்கிறதை நான் ஒவ்வொரு நாளும் காண்கிறேன். அன்பர்களே, குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு உதவி பங்கு தந்தையாக பணி செய்கிற இடத்தில் ஒரு நாள் உங்களிடத்தில் பேச வேண்டும் என சொல்லி ஒரு தந்தை வருகிறார். அவர் சொன்ன வார்த்தை உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு வருகிற அந்த தந்தை ஒரு 45 50 வயது இருக்கும். ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு வருகிறவர். அவரிடத்தில் சொன்ன வார்த்தை, ஃபாதர், நான் தற்கொலை செய்து கொள்ளலான்னு இருக்கேன். எனக்கு சூசைட் பண்ணணும் போல தோணுது. என் தொழிலில் மிகப்பெரிய தோல்வி. ஒரு தோல்வியை சமாளிப்பதற்கு கடன் வாங்கி மேலே எந்திரிச்சு வரலான்னு பார்க்குறேன், அதற்குள்ள இன்னொரு தோல்வி. இந்த தோல்விகளுக்கு மத்தியில் குடும்ப பிரச்சனை, நல்லா சமாளிக்க முடியல ஃபாதர். அண்ணே, என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்கப்பான்னு சொல்ல முடியும் வார்த்தை, ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு வருகிறேன், என்னை எப்படியாவது தேற்றிக்கொள்ளலான்னு பார்க்கிறேன், ஆனால் அந்த தோல்வியை கடக்க முடிய விடலை என்னால். என்னை ஏமாத்திட்டு போன என்னுடைய சக அந்த ஒரு பார்ட்னருடைய செயலை மறக்க முடியல. என்னை சூழ்ந்திருந்த உறவுகள், உடன்பிறப்புகள் எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறப்ப எப்படா கடன் அடைக்கிறதுன்னு சொல்லி நான் போராடுகிறேன். என்னால் முடியல ஃபாதர். இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு தீர்வு கிடைக்கல. என் கண்களை மூடுவது தான் தீர்வு நினைக்கிறேன்னு சொன்ன பொழுது, இல்லை இல்லை, தவறான முடிவு எடுக்காதீங்க, உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும்னு சொன்னேன். 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் எங்கே எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு வந்து இறை வார்த்தையை கேட்டு நற்கருணை உட்கொள்ளுகிற அவருக்கே பிரச்சனை வருகிற பொழுது, கடவுள் வாழ்கிற
அவருடைய ஆலயமாகி இந்த ஒரு உடலை தண்டித்து கொண்டு வாழ்க்கையை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். 2 விதமான நபர்களை ஒரே ஊரில் பார்க்கிறேன். ஒருவர் சொல்லுகிறாரு, சாமி எனக்கு வேலை இருக்கு, நான் கோவிலுக்கு வர முடியல. எது கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்குது பாருங்களேன். என்னுடைய பணிகள், என்னுடைய வேலை, என்னுடைய விவசாய பணி கடவுளுடைய ஆலயத்திற்கு வருவதற்கும் கடவுளுக்கென நேரம் கொடுப்பதற்கும் எனக்கு வாய்ப்பை உருவாக்க முடியல ஃபாதர். நினைக்கிறேன், முடியல. வேலையை காரணம் காட்டி கடவுளுடைய கடமையிலிருந்து தள்ளி செல்லுகிற ஒரு மனிதன். அதே ஊரில் இன்னொருத்தரை பார்க்கிறேன். கோயிலுக்கு வந்து திருப்பள்ளியில் பங்கெடுத்து இறைவார்த்தையை வாசித்து தினமும் ஜபிக்கிற மனுஷன். விவசாயத்தில் அவருக்கு மிகப்பெரிய நட்டம் வருது. தன் எல்லா சேமிப்பையும் அதில் போடுகிறார். ஆனால் மிகப்பெரிய நஷ்டம். அந்த நஷ்டம் அதுவரை அவர் கடவுள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையிலிருந்து அந்த நம்பிக்கையினுடைய கணத்தை அது தளர்த்துகிறது. கோயிலுக்கு வரதை குறைக்கிறார், திருப்பள்ளிக்கு போகிறத குறைக்கிறார், வீட்டில் குடும்ப ஜெபத்தில் தனி ஜெபத்தில் நம்பிக்கை இழக்கிறார். நான் ஜெபிச்சு ஆலயத்திற்கு போய் இறைவார்த்தை வாசித்து என்ன கண்டேன்? என்னை உள்ளூராக அறிந்திருக்கிற என் தேவன், என் உழைப்பை அறிந்த தேவன் அந்த உழைப்பின் வழியாக எனக்கு பலன் கொடுக்கலே ஃபாதர். அப்புறம் ஏன் ஃபாதர் நான் வரணும்? வந்தும் அதே வாழ்க்கை, வரலைனாலும் அதே வாழ்க்கை. அப்படின்னா நான் வராமல் இருக்கலாமே. வீடு சந்திக்கிறப்ப அவர் சொன்ன வார்த்தை, அவர் சந்தித்த நஷ்டம் கடவுளுடைய அன்பிலிருந்து கடவுளிடமிருந்து அவரை பிரிச்சிருச்சு பார்க்கிறோம். கோவிலில் அவருக்கு கோவில் பிள்ளைன்னு தான் பேர் இல்லை. காலையில் கதவை திறக்கிறது சாயங்காலம் கதவை மூடுற வரைக்கும் கோயிலில் எல்லா வேலையும் செஞ்ச மனுஷன். கோயிலில் எது எங்கே இருக்குது, என்னென்னைக்கு என்ன செய்யணும் முழுமையாய் தெரியும் அந்த மனிதருக்கு. அதனால் அந்த ஆலயத்திற்கு பணி செய்ய வந்த பங்கு பணியாளருக்கும் அவருக்கும் முரண்பாடு எழுது. பங்கு பணியாளர் ஒரு நாள் பலருக்கு முன்னால் அவரை மனம் வேதனைப்பட்டும்படி செஞ்சிட்டாரு. அதோட அந்த கோயிலை அவர் மறந்து விட்டார். இந்த சாமியார் இருக்க வரைக்கும் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார். அப்புறமா இந்த கோயிலுக்கே வரமாட்டேன், எனக்கு ஒரு அநீதி நடந்தப்ப இந்த கோயிலுக்காய் ஓடோடி உழைத்தேனே. என்ன அந்த சாமியார் கேள்வி கேட்டப்ப இந்த ஊர்லேருந்து யாருமே எனக்கு ஆதரவாய் வரவில்லை, திருப்பி நான் ஏன் இந்த கோயிலில் உழைக்கணும்னு சொல்லி இன்னொரு கோவிலில் சென்று கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று திருப்பள்ளி பார்த்துட்டு கடந்து வருகிறார். பாருங்கள், ஆலயத்திற்காய் ஓடிய பாதங்கள் தனிப்பட்ட பிரச்சனை வருகிற பொழுது நான் தள்ளி நின்றுக்கிறேன். கடவுளுடைய பீடம் வேண்டாம், அந்த வளாகத்தில் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி அவரை தள்ளி வச்சிருச்சு. தன் பணிக்காலம் முழுமைக்கும் காலையில் திருப்பள்ளிக்கு வந்து திருப்பள்ளியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு போய் சமைச்சிட்டு தன்னுடைய கணவருக்கான பணிவழியை செஞ்சுட்டு பள்ளிக்கு சென்ற ஆசிரியை. எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவரும் ஒரு ஆசிரியை, அவரும் ஒரு அரசாங்க ஊழியர். கடவுளுக்கு அவ்வளவு நன்றி சொன்னவர்கள். ஒரு நாள் கணவருக்கு ஒரு நோய் வருது. நல்லதொரு உயர்ந்த மருத்துவமனையில் சேர்ந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, பணத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கணவன் படுகிற வேதனையை காணுகிற பொழுது அம்மா அவளை தாங்கிக்க முடியல. இவருக்காதான ஃபாதர் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து பூசையில் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். எனக்காய் ஜெபித்ததை விட, என் பிள்ளைகளுக்காய் ஜெபித்ததை விட என் கணவனுக்காய் ஜெபித்தேனே, இன்னைக்கு கடவுள் என் ஜெபத்தை கேட்கலையே. ஒவ்வொரு நாளும் வீட்டில் வேலை இருந்தப்ப முதலில் கடவுளுக்கான வேலையை செய்யணும்னு சொல்லி ஓடோடி வந்து செஞ்சுட்டு அப்புறமா போய் என் கணவனையும் பிள்ளையும் கவனிச்சேன். இன்னைக்கு என் கண்களுக்கு முன்னால் என் கணவன் ஒன்றுமே இல்லாமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாரே. என் ஜெபத்தை அந்த கடவுள் ஏன் கேட்கலன்னு சொல்லி கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை அப்படியே மாற்றிக்கொள்ளுகிற குறைத்து கொள்ளுகிற ஒரு தாயாரை நான் பார்க்கிறேன். பவுலுடைய வார்த்தை ஒருபுறம், கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாதுன்னு பவுல் ஆணித்தரமாய் எழுதுகிறார், வாழ்ந்து காட்டுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன எந்த உதாரணங்களுமே அவங்க தப்பானவங்க கெட்டவங்கன்னு சொல்லவே இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை சூழல், பிரச்சனை, போராட்டம், கண்ணீர் அவர்களை அப்படியே கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிச்சிருது. பாருங்களே, அவர்கள் சந்தித்த தோல்வி, நஷ்டம், துரோகம் கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிச்சிருச்சு. அப்ப இந்த வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது பொருள் கொடுக்காதா? பவுல் வாழ்ந்தாரே, ஒவ்வொரு நாளும் சாவுக்கு பக்கத்தில் நிற்கிறேன், ஆடை இல்லாமல் குளிரில் நடுங்கிட்டு சாப்பாடு இல்லாமல் பசியோடு இறைவார்த்தையை நான் அறிவிக்கிறேன்னு சொன்னாரே. அந்த பவுல் வாழ்க்கையில்
நடந்த அந்த ஒரு நிகழ்வு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது? நம்ம யாருமே கடவுளை விட்டு அப்படியே எனக்கு பிடிக்கலன்னு போலையே, நாம் விலகிச் செல்வதற்கு, தள்ளி செல்வதற்கு, மறப்பதற்கு, நம்பிக்கை இழப்பதற்கு ஒரு காரணம் இருக்கே. ஆனால் பவுலுக்கு வந்த காரணம் இருந்துச்சு. அந்த காரணம் ஏன் பவுலை கடவுளிடத்திலிருந்து பிரிக்கவில்லை? விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறப்ப எல்லார் வாழ்க்கையிலும் பாருங்களே, இந்த ஒரு சோதனை எப்படியாவது இருந்திருக்கும். மோசேவுக்கு ஒரு நெருக்கடி. எந்த மன்னனை பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஓடி போனாரோ, எந்த அரண்மனை வேண்டாம்னு ஓடி போனாரோ, அதே மன்னன்ட்ட, அதே கடவுள்கிட்ட, கடவுள் அதே அரண்மனைக்கு கடவுள் அனுப்புறாரே. எவ்வளவு பெரிய நெருக்கடி அவருக்கு இருந்திருக்கும். கடவுள் வேணான்னு ஓடி போகல. அவர், நான் நெருக்கடியை எதிர்கொண்டாலும் எதிர்கொள்வேன், என் ஆண்டவர் சொன்னதை செய்வேன்னு போனாரே. எப்படி மோசேவால் அது முடிந்தது? எப்படி மோசேவால் அது முடிந்தது? தானியேலை தூக்கி நெருப்புல போடுறாங்க. என் தெய்வத்தை வணங்கு, இல்லைன்னா உனக்கு மரணம்னு சொல்லுகிற பொழுது தெய்வத்தை வணங்கிட்டு வாழ்ந்திருக்கலாமே. நீ என்னை நெருப்புல தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, உன் தெய்வத்தை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன் கண்களுக்கு முன்னால் சாவு காத்திருக்கிறப்ப, கொழுந்து விட்டு தீ எரிகிறப்ப எப்படி தானியேலால் அந்த நெருப்பை அணுகி செல்ல முடிந்தது? அந்த நெருப்பும் அந்த மரண தண்டனையும் கடவுளுடைய அன்பிலிருந்து எப்படி தானியேலை பிரிக்க முடியவில்லை? தெரியலையே. அடிக்கடி சொல்லுகிற யோபும் அப்படிதானே. அவர் சந்திக்காத நெருக்கடியா, வேதனையா, எல்லாத்தையும் இழந்து, பெத்த பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய உடல் நலனை இழந்து, ஒண்ணுமே இல்லாம உயிர் ஒட்டி இருக்கிறப்ப கூட, கடவுளே உனக்கு நான் உத்தமனா இருந்தேனே, இறைவார்த்தை சொல்லும். ஒருவேளை அவருடைய பிள்ளைங்க எல்லாம் மனசுல கடவுளை பத்தி தப்பா நினைச்சிருக்கலான்னு சொல்லி அதற்கும் குற்றம் நீக்குகிற பழியை ஒப்பு கொடுத்த மனுஷன் தான் மனசுல கடவுளுக்கு எதிராக நினைக்க தப்பா நினைச்சிருப்பாரா? யோசிச்சு பாருங்களே. அப்படி உத்தமனா இருந்த மனுஷன் எல்லாத்தையும் இழந்தப்ப கூட கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கிட்டோம், பிரைஸ் தி லார்ட்னு சொன்னாரே. எப்படி அந்த ஒரு வேதனை யோபுவை சொல்ல வச்சுச்சு தெரியலையே. எல்லாத்தையும் இழந்தனே ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையை இழந்தேன். இப்படி இழந்துட்டு நிற்கிறப்ப சிமியோன் சொன்னபடி ஒவ்வொரு தடவையும் என் உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவதே, என் தாய் யாருன்னு கேட்கிறாரே. அன்னை மரியாள் இயேசுவுக்காய் இழந்த வாழ்க்கையில் கேட்டிருக்கலாமே, இதுக்காகவான்னு சொல்லி. ஆனால் அவர்களால் நிலைத்து நிற்க முடிஞ்சதே. அது எப்படி? எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். பவுல் சொன்ன ஒவ்வொரு காரணமும் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு. அவருக்கு இல்லாத வேதனையா? துன்ப கிண்ணத்தில் அருந்துகிறேன்னு சொன்னாரே, அவருக்கு இல்லாத நெருக்கடியா? ஒவ்வொரு ஊரிலும் பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல் அறிஞரும் ஆள்கிறவர்களும் இயேசு மீது குற்றம் காணுவதற்காய் எத்தனை நாள் அவருக்கு பின்னாடி வந்தாங்க. அவருக்கு இல்லாத இன்னல்களா? அவர் கூட இருந்த சீடர்களே அவரை சரியா புரிஞ்சுக்கலையே. அவருக்கு இல்லாத பட்டினியா? 40 நாள் உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது அழகை சோதிச்சிச்சே. இடர்பாடுகள், சாவு, எல்லாத்தையும் அனுபவிச்சாரே. ஒன்றில் கூட கடவுளை ஒரு நாளும் ஆண்டவரே என்னை ஏமாத்திட்டீங்கன்னு அவர் சொல்லவே இல்லையே. சாவை அனுபவிக்கிறப்ப கூட உன் கரத்தில் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அங்கே தானே போனாரு. அவரால் பிரிய முடியலையே. இப்போ 2 விதமான மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நோய், சாவு, ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம் கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்குது. இந்த மனிதர்கள் வாழ்க்கையிலிருந்து கடவுளை பிரிக்கலை, இன்னும் கடவுள்கிட்ட ஆழமாக கொண்டு போகுதே. மனசுக்குள்ள நமக்கு தோணும், ஃபாதர் அவங்கெல்லாம் புனிதர்கள் ஃபாதர், அவர்கள்லாம் இறைவாக்கினர்கள் ஃபாதர். அவங்க இல்லையே. நம்மை போல இந்த மண்ணுலகில் அவர்கள் மனிதர்களாய் வாழ்ந்த பொழுது நினைச்சிருக்க மாட்டாங்களே, பின்னாடியில் நான் புனிதராக மாறுவேன், மறைசாட்சியாக மாறுவேன், திருச்சபை என்னை நினைவு கூறும், என் பேரில் கோயில் கட்டுவாங்க, விழா எடுப்பாங்க, என்னை எந்த மக்களும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்களே. நம்மை போல சாதாரண மனிதர்களாய் நாம் சந்திக்கிற அதே பிரச்சனைகளை சந்தித்து இயல்பாய் வாழ்ந்த மனிதர்கள் தானே. ஆனால் அவர்கள் சந்தித்த பிரச்சனையில், நெருக்கடியில், தோல்வியில் கடவுளை விட்டு விலகி போகலையே. அப்படியே அதற்கு எதிர் திசையில் கடவுளை இன்னும் அதிகமாக நெருங்கி சென்றார்களே. பவுல் சொல்லுவார் பாருங்கள் ரொம்ப அழகாய், ஆண்டவரே நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி எனக்கு லாபம் தான், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரே. நான் உசுரோட இருந்தால் இன்னும் உண்மை அறிவிப்பேன், செத்து போனால் சந்தோஷம் ஓன்ட்ட தான் வரப்போறோன்னு சொன்னார். எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு அவரால்? இதற்கான பதில் என்னிடத்தில் இல்லை. அதான் சொன்னேன், விடைகளை நாம் தேட வேண்டும், விடைகளை தேட வேண்டும். ஒரு க்ளூ கொடுங்க ஃபாதர் அப்படின்னா பவுல் சின்ன க்ளூ கொடுக்குறாரு பாருங்களே. கிறிஸ்து நம் சார்பில் இருக்கிற பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்?
இப்பொழுது உதாரணமாய் சொல்ல, எல்லா விவிலிய மாந்தர்களுமே அவர்கள் வேதனை, நெருக்கடி, பிரச்சனை, இடர், சாவை விட கிறிஸ்துவை மிகப்பெரியதாய் அவர்கள் பார்த்தனால தான் கிறிஸ்துவே என்கிட்ட இருக்காரு. இதெல்லாம் எதுக்குப்பா? எப்பொழுது நம்மிடத்தில் மிகச்சிறந்த ஒரு பரிசு இருக்கிறதோ, எப்பொழுது நம்மிடத்தில் மிகப்பெரிய புதையல் இருக்கிறதோ, எப்பொழுது நாம் மிகச்சிறந்ததை நம்முடையதாய் கொண்டிருக்கிறோமோ, அதைவிட தாழ்வான ஒன்றை இழக்கிற பொழுது நாம் வருத்தப்படவே மாட்டோம். நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன், 4வது 5வது ப்ரைஸ்காரவங்களுக்கு சண்டை போட்டால் எனக்கு என்னப்பா? என்னோடு இயேசு இருக்கிறார், இயேசுவோடு நான் இருக்கிறேன். இந்த நோயா என்னை பிரிக்க போகுது, இடரா என்னை பிரிக்க போகுதுன்னு சொல்லி அவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு மேல், அந்த வாழ்க்கைக்கு மேல் ஒருவேளை கடவுளை, இயேசுவை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதுதான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் அவர்கள் தளர்ந்து போகாதபடி அவர்களை காப்பாற்றிருக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு எளிது கிடையாது. கேட்கிற உங்களுக்கும் மறையுறை ஆற்றுகிற எனக்கும் அவ்வளவு எளிது கிடையாது. ஒவ்வொரு முறை பிரச்சனை வரப்ப நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை நாமே வெட்டி கொள்ளுகிறோம். அவர்களால் முடிந்தது ஏன் என்னால் முடியவில்லை? என்னை போல சதைவு இரத்தமுமாய் இந்த பூமியில் வாழ்ந்து அவர்களால் முடிஞ்சிட்டு சொன்னா என்னால் ஏன் முடியவில்லை? அப்போ அவர்களுக்குள்ளிருந்து அவர்களை இயக்கியது எது? எந்த இலக்கை நோக்கி அவர்கள் ஓடினார்கள்? இந்த மற்ற எதுவுமே அவர்கள் பாதைகள் தடையா இல்லைன்னு சொல்லி நாம் விடைகளை தேட வேண்டும். சில சமயங்களில் இதுதான் விடைன்னு சொல்கிறனால தான் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறோம். இன்னைக்கு கேள்வி மட்டும்தான் நமக்கு. அவர்களை பிரிக்காத நோய் என்னை ஏன் பிரிக்கிறது? அவர்களை உடைக்காத சோர்வு என்னை ஏன் உடைக்கிறது? அவர்கள் சந்தித்த எல்லா பிரச்சனையும் நானும் சந்திக்கிறேன், ஆனால் நான் நிலைத்திருக்கவில்லையே ஏன் என்கின்ற கேள்வியை கேட்போம். கடவுள் உண்மையில் இந்த கேள்வியை எழுப்பி நீங்கள் தேடினால் உங்களுக்கும் அந்த விடையை காண்பிப்பார். உங்களுக்கும் அந்த விடையை காண்பிப்பார். நாம் விடையை கண்டுபிடிச்சிட்டா போதும், மற்ற எதுவுமே நமக்கு அது இடர்பாடாய், தடைக்கல்லாய் இருக்கவே இருக்காது. எது தடைக்கல்லாய் இருக்கதோ அதுவே மூளைக்கல்லாய் மாறும்படி ஆண்டவர் நம்மையும் இவர்களை, விவிலிய மாந்தர்களை பயன்படுத்தியது போல பயன்படுத்துவார், உருவாக்குவார், சாட்சிகளாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு நமக்கு கிடைக்கட்டும். ஆமீன்.